ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எஸ்பிஎன் மீடியாவில் வாழைப்பழம் அப்பம் எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மைதா மாவு, கோதுமை மாவு 1 கப், வெல்லம் 1 கப், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், 2 மஞ்சள் வாழைப்பழம், துருவின தேங்காய் கொஞ்சம், ஏலக்காய் தூள் கொஞ்சம். வெல்லம் அடுப்பில் வச்சு தண்ணி 1 டம்ளர் வைக்கிறேன். நீங்கள் 1 கப் வெல்லத்துக்கு 1 கப் தண்ணி ஊற்றிக்கினா கூட போதுங்க. நல்லா 5 நிமிஷம் கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் இந்த தண்ணியை நல்லா ஆற வச்சுருங்க. 2 வாழைப்பழம் நல்லா போட்டு பசைஞ்சிக்கலாங்க. கட்டி இல்லாமல் நல்லா பசைஞ்சிக்கோங்க. பாருங்க, இது மாதிரி நல்லா பசைஞ்சிட்டேன். இப்போ கோதுமாவும் மைதா மாவும் போடுறேன். அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், இப்போ வெல்லம் தண்ணியை ஆற வச்சு ஊற்றுறேன். இப்போ தான் கட்டி இல்லாமல் நல்லா நம்ம கலந்தும் போது நல்லா நைஸாக மாவு நல்லா வரும். சூடாக ஊற்றிட்டிங்கன்னா கட்டி கட்டியாகிடும். பாருங்கள், நல்லா முதல்ல இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது மாதிரி ஆனோன்னு தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் தூள். நீங்கள் பொடியாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் துருவி போட்டிருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். நல்லா இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணுங்க பார்க்கும் போது. இப்போ சட்டி அடுப்பில் வச்சுட்டோம். நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி தான் இந்த ஆப்பம் செய்ய போகிறோம். நெய் எல்லாம் ஃபுல்லாக ஊற்றியாச்சுங்க. மாவு கல் சூடாச்சுல மாவு எடுத்து ஊற்றுறோம். இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸில் கூட நீங்கள் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். பாருங்கள், ஊற்றியாச்சு. இப்போ பாருங்கள், வெந்துச்சு. இப்போ திருப்பி போடுறேன். இதை பாருங்கள், எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். திருப்பி போடும்போது நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக. பாருங்கள், நல்லா வெந்துச்சு. அதான் எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேங்க. பாய்.